ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக ஆளும் மேல் விசாரம் நகராட்சியில் எவ்வித வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறவில்லை என திமுக கவுன்சிலர்களே ஒப்புக்கொண்டு குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேல் விசாரம் நகராட்சி மன்ற கூட்டத்தில் எந்த வார்டுகளிலும் வளர்ச்சிப் பணிகளை செய்யவில்லை என்றும் குறைகள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கண்களில் ரிப்பன் கட்டி வெளிநடப்பும் செய்தனர். இதில் கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் அதிமுக பெண் கவுன்சிலரும் வெளிநடப்பு செய்தார். தெருவுக்கு கழிவுநீர் கால்வாய், சாலை வசதி ஆகிய அடிப்படை வசதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை எதுவுமே செய்து கொடுத்ததில்லை. ஒரு தனிநபர் கூறுவதன் பேரில் அவர் சிபாரிக்கும் நபருக்கு மட்டுமே அனைத்து பணிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது. அந்த பணிகள் சப்ஜெக்டில் கொண்டு வரப்படுவதில்லை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாமரங்களில் பூச்சிகளின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பெருத்த நஷ்டம் ஏற்படும் சூழல் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ராஜபாளையம் ராக்காச்சியம்மன் கோவில் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மா விவசாயம் நடைபெறுகிறது. இந்நிலையில் தற்போது மாமரங்களில் மாவு பூச்சி, தேன் பூச்சிகளின் தாக்குதல் அதிகரித்து உள்ளன. இதனால் வாரம் ஒருமுறை உபயோகித்தும் வேளாண் துறை அளிக்கும் மருந்துகள் உரிய வீரியமின்றி இருப்பதால் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு விவசாய சங்க தலைவரும் அவங்க பார்த்து அதுக்கு தகுந்தான மருந்து கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். இல்லைன்னா எவ்வளோ மருந்து அடித்தாலும் சரி மாங்காடு காய்க்கு இல்லை. அதனால் வேகமாக அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். இல்லை இந்த வருஷம் மாங்காடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வரும்.